ஏழாவது ஜோதிர்லிங்க தலம் காசி விஸ்வநாதர் கோவில். இந்தியாவின் மிக புனிதமான சிவத்தலங்களில் ஒன்றாக கருதப்படும் ஏழாவது ஜோதிர்லிங்கம் காசி விஸ்வநாதர் தலம் ஆகும். இது உத்தரப்பிரதேச மாநிலத்தில் உள்ள புனித நகரமான வாரணாசியில் அமைந்துள்ளது. இந்த நகரம் உலகின் பழமையான வாழும் நகரங்களில் ஒன்றாக கருதப்படுகிறது. கங்கை நதிக்கரையில் அமைந்துள்ள இந்த தலம் மோக்ஷம் தரும் சிவபூமி என்று பக்தர்கள் நம்புகின்றனர். இந்த புனித நகரத்தை தொட்டு பாயும் கங்கை நதி தன்னிச்சையாகவே பாவநாசினியாக கருதப்படுகிறது. தல வரலாறு. புராணங்களின்படி சிவபெருமான் உலகிற்கு ஆன்மீக ஒளியை வழங்குவதற்காக ஜோதிர்லிங்க வடிவில் வெளிப்பட்ட 12 தலங்களில் ஒன்றே காசி. காசி என்ற சொல்லுக்கு ஒளி வீசுவது என்ற பொருள் உள்ளது. இங்கு சிவன் விஸ்வநாதர் எனும் திருநாமத்தில் அருள்பாலிக்கிறார், அதாவது உலகத்தின் அதிபதி என்று பொருள். புராணங்களில் கூறப்படுவதாவது, பிரளய காலத்திலும் அழியாத ஒரே தலம் காசி. பிரம்மா மற்றும் விஷ்ணு இருவரும் சிவனின் பரம்பொருள் வடிவத்தை அறிய முடியாமல் இருந்தபோது அவர் அகண்ட ஜோதியாக வெளிப்பட்டார். அந்த ஜோதியின் சக்தி பூமியில் நிலைத்திருக்கவே இந்த ஜோதிர்லிங்கம் உருவானது என நம்பப்படுகிறது. கோவிலின் சிறப்புகள். கோவில் தங்க கலசம் மற்றும் தங்க கோபுரத்தால் புகழ்பெற்றது. கோவிலுக்குள் உள்ள லிங்கம் மிகவும் சிறிய அளவிலிருந்தாலும் அதன் ஆன்மீக அதிர்வு மிக வலிமையானதாக கருதப்படுகிறது. இந்த தலத்தில் நடைபெறும் விஸ்வநாதர் அபிஷேகம், ருத்ராபிஷேகம், லக்ஷார்ச்சனை போன்ற வழிபாடுகள் மிகவும் சக்தி வாய்ந்தவை. காசியில் இறப்பவர்களுக்கு சிவன் தாரக மந்திரம் சொல்வார் என்ற நம்பிக்கை உள்ளது. ஆன்மீக ரகசியம். காசி என்பது சாதாரண புனித நகரமல்ல. இது சிவனின் திரிசூலத்தின் முனையில் தாங்கப்பட்ட நகரம் என்று ஆகமங்கள் குறிப்பிடுகின்றன. அதனால் இந்த நகரம் பூமியின் கர்ம பந்தங்களை களைந்து விடும் சக்தி கொண்டதாக கருதப்படுகிறது. காசியில் ஒரு முறை சிவனை தரிசிப்பது 1000 யாகம் செய்த பலனுக்கு சமம் என்று புராணங்கள் கூறுகின்றன. தரிசன பலன்கள். பாப விமோசனம், முன்னோர் கர்மங்கள் நீங்கும் என்று நம்பப்படுகிறது. மோக்ஷ பலன், இறப்பின் பின் விடுதலை கிடைக்கும் என சாஸ்திரங்கள் கூறுகின்றன. பித்ருதோஷ நிவர்த்தி, முன்னோர்கள் திருப்தி அடைவார்கள். ஆயுள், ஆரோக்கியம், மன அமைதி கிடைக்கும். ஆன்மீக ஞானம் வளர்ச்சி பெறும். வாழ்க்கையில் தடைகள் குறையும். இறைவனுடன் ஆன்மீக இணைப்பு அதிகரிக்கும். ஏன் ஏழாவது ஜோதிர்லிங்கம் முக்கியம்? ஜோதிர்லிங்கங்களில் ஒவ்வொன்றுக்கும் தனித்தன்மை உண்டு. ஆனால் காசி விஸ்வநாதர் தலத்தின் முக்கிய தன்மை என்னவெனில், இங்கு சிவன் பக்தர்களை நேரடியாக வழிநடத்தும் தெய்வமாக கருதப்படுகிறார். மற்ற தலங்களில் பக்தன் இறைவனை தேடிச் செல்கிறான், காசியில் இறைவனே பக்தனை தேடி வருவார் என்ற நம்பிக்கை நிலவுகிறது. வழிபாட்டு முறைகள். காலையில் சூரிய உதயத்திற்கு முன் தரிசனம் செய்தால் மிகுந்த பலன். கங்கை நீரில் ஸ்நானம் செய்து பிறகு சிவனை வழிபடுவது மிகச் சிறப்பு. பில்வ இலை, தண்ணீர், பால், தேன் கொண்டு அபிஷேகம் செய்தால் கர்ம நிவர்த்தி கிடைக்கும். ஓம் நம சிவாய மந்திரம் ஜபிப்பது மிகவும் பரிகார பலன் தரும். ஆன்மீக கருத்து. காசி விஸ்வநாதர் தலம் ஒரு கோவில் மட்டும் அல்ல, அது வாழ்க்கையின் இறுதி இலக்கை நினைவூட்டும் ஆன்மீக நிலையமாகும். மனிதன் பிறப்பும் இறப்பும் கொண்ட சுழற்சியில் சிக்கிக்கொண்டு இருக்கும்போது காசி தரிசனம் அவனை விடுதலை பாதைக்கு அழைத்துச் செல்கிறது என்று சைவ சித்தாந்தமும் ஆகமங்களும் விளக்குகின்றன.